உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் மார்ச் மாதம். மார்ச் மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரு? தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினியர்களுக்கு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஒரு மாசம் எப்படி இருக்கும்? நான் சொல்லணுமா என்ன? சுக்கிரன் உச்சத்தில் லக்குதா மச்சத்தில் அந்த மாதிரி ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? எல்லாம். அதாவது என்ன சொல்றது? இந்த 12 ராசியும் கொஞ்சம் யாராவது பார்த்து லைட்டா பொறாம பண்ணா, அது இந்த தடவ ரிஷபராசிக்காரர்கள பார்த்து தான். அட நீங்க போங்க மேடம் இப்படியே உசுப்பேத்துங்க. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. வாழ்க்கை விடிஞ்ச மாரியே தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆல்மோஸ்ட் இந்த தடவ 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. பரவால்ல. நல்லா தான் இருக்கு இந்த தடவ அப்படின்ற மாரி ஓடும். ஏன்னா, ராசிநாதன் உச்சமடைதல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய பேரு. அத தாண்டியும் ஃப்ரெண்டோட உட்கார்ந்திருக்கிறது அதோட சூப்பர். ஒரு 30 வருடத்துக்கு அப்புறமா இந்த இணைவு நிகழ காத்திருக்கிற அமைப்பு இந்த தடவ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 1க்கும் 6க்கும் உடையப்பட்டவர் இல்லையா? அந்த சுக்கிரன் கொஞ்சம் காரகத்துவத்தை எடுப்பதுல கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 4 கிரகமா எனக்கு தெரிஞ்சு ஒரு போன ஜனவரில இருந்து அப்படியே ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் ஏப்ரல்ல இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமான்னு பார்ப்போம். கொஞ்சம் மனசு இருக்குங்க சாமிங்களா 9 பேரும் கொஞ்சம் தனித்தனியா இருங்களேன். எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிக்காதீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். சரியா? ஓகே. பட் ஸ்டில் இப்ப பார்த்தோம்னா, ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ சுகபோக வாழ்க்கை அமைய போகிறது. சொத்துக்கள் மூலமா இருந்த பிரச்சனை தீரப்போகுது. சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்க போகுது. நெறைய பேருக்கு உங்களுடைய செல்வாக்கும், சொல்வாக்கும் உயரப்போகிறது. மனச போட்டு குழப்பிட்டு இருந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரப்போறீங்க. தலைமைத்துவம் நீங்க அப்படியே ஹேப்பியா இருக்க போறீங்க. ஏதோ ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு விஷயம் எல்லாம் செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ற மாரி ஒரு தைரியம் மேலோங்கும். இந்த தைரியம் மேலோங்கிறதுக்கு எது காரணமா இருக்குன்னா, ராசிநாதன் தான் காரப்போறார். அவர் உச்சமா இருக்கும்போது, அது சனியோடு சேர்ந்து உச்சமா இருக்கும்போது வேற என்ன வேணும் சாமி? சூப்பரா இருக்க போறீங்க. கிட்டத்தட்ட 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சமடைகிறார். சாதாரண இடத்துல கூட உச்சமடையல. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலே சூப்பர்ன்னு சொன்னேன். ராசிநாதனே போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து அது உச்சமடையும் போது அதுவும் சனியோட சேர்ந்து வேற என்ன வேணும்? வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவ காத்திருக்கிறது. நிறைய கவலைகள் தீரக்கூடிய மாதம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கிறேன். இதுவரைக்கும் போட்டு அரிச்சிட்டு இருந்த கவலை எல்லாம் வெளியில வந்துருவீங்க. உங்கள பத்தி அடுத்தவங்க பேசி விமர்சனம் பண்ணி அதன் மூலம் மனசு காயப்பட்டு ஒரு மாறி போன நிலைமையெல்லாம் மாறிடும். குரு வக்ர நிவர்த்தி அடைய போறார். 2ஆம் வீட்ல இருந்தக்கூடிய குரு கொஞ்சம் வக்ரமா இருந்து வக்ரகதியானது நான் எப்பவுமே சொல்ல கொஞ்சம் முன்பின் இருந்திருக்கும். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்க தலை மேல தான் வச்சு பார்ப்பேன். அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். சொன்ன சொல்லுக்கு நான் சொன்னாத சொல்லுக்கு தேவையில்லாம பழி ஏத்தது, சொல்லாத சொல்லுக்கு நம்ம சொன்னத அடுத்தவங்க வேற மாரி புரிஞ்சுக்கிட்டது. இந்த நிலைமையெல்லாம் மாறி நீங்க சொன்ன சொல் மந்திர சொல்லாக இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கைமேல் பலன் கூடி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராசிநாதன் நல்லா இருக்காரு. வேற யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். 22ஆம் தேதி வரைக்கும் உங்க காட்டுல மழை தான். ஆனா 22ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. எதுல? உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. 12ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமரப் போகிறார். 10வதுக்கு அவர் 1க்கும் 6க்கும் உடையப்பட்டவர் 12ஆம் இடத்துல போறார். அது செவ்வாயோட வீட்டுக்கு போறாரு. பகைன்னுலாம் சொல்ல முடியாது. சமம் தான் 2ம். சுக்கிரனும் செவ்வாயும் சமம் அப்படின்ற அடிப்படையில தான் வருவாங்கன்ற போது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். எப்போ? 22ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. பயணங்கள் அதிகரிக்கும். பல பேர் புகழக்கூடிய வண்ணம் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். புது புது பிசினஸா, புது புது ப்ராஜெக்டா பண்ணுவீங்க. இந்த 6க்கு உடையப்பட்டவர் போய் உச்சமடையும் போது குணரோக சத்ருவ சம்ஹாரம் பண்ணுவார். எனக்கு உடம்பு முடியல, எனக்கு கடன் ஆயிடுச்சு, எனக்கு அதுவாயிடுச்சு, எனக்கு இதுவாயிடுச்சு, இதெல்லாம் தீர்ந்து போகும். கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு உயரும். இந்த தடவையாவது ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த 6ஆம் இடத்தை அது இயக்கும் போது சனியோட சேர்ந்து இயங்கினா பரவாயில்ல. சூரியனும் உட்காந்துருக்காரா, அவ்வளோ சூப்பரான பிளானட் இல்லைன்றனால நிறைய சூரியன்னா காலபுருஷனோட 5ஆம் வீடு. பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செலவு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், அதற்கு ஏதாவது கடன் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு நிறைய செலவுகளையும், நிறைய கொஞ்சம் மருத்துவ விரயங்களையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம்.
அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளான்ட் எங்க இருக்குன்றத பொறுத்து. பட் தோராயமா பார்த்தோம்னா, பிள்ளைகளுக்கு ஹெல்த்துக்காக கொஞ்சம் டாக்டர்ட்ட போயிட்டு வர்றது, கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு கோல்டு பிடிச்சிருச்சு, சளி பிடிச்சிருச்சு இதுல ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான புதனும் வக்ரமா இருக்காரு. இங்க ராசிநாதன் உச்சமா இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் வருமானம் வர்ற மாரி இருக்கும். ஆனா வராம அப்படியே நிக்கும். ஆனா கண்டிப்பா வந்துரும். ஸோ அதனால அத பத்தி கவலைப்பட வேணாம். லேட்டா வந்தா லேட்டஸ்ட்டா வரும்ன்ற மாரி நீங்க ரூ. 5 எதிர்பார்த்த இடத்துல ரூ. 50 வரும் இந்த தடவ. நீங்க எதிரே பார்த்திருக்காத அளவுக்கு உங்களுக்கான வருமானம் வரும். நிம்மதியா இருப்பீங்க இந்த மாசம். அதுதான் ரொம்ப தேவை. சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்வியல் இருக்கும். இந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதி ஆரம்பிக்கும்போது அப்படியே கொஞ்சம் விட்டுருங்க. 3, 4 தேதிக்கு அப்புறம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெறைய பேருக்கு ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சந்திரன் உங்க வீட்ல உச்சமடையக்கூடிய சந்திரன். தன்னோட வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு பயணத்த. கடகத்துல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு அது 3ஆம் வீடு. முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். முன்னுக்கு வரணுன்ற வெறி அதிகரிக்கும். நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எதையாவது பண்ணி வாழ்க்கையில நம்ம ஸ்டாண்ட் அலோனா நிக்கணுன்ற மாரியான ஒரு தன்மை வரும். சுயம் இயங்கும். நெறைய செல்ஃப் அனலைஸ்மென்ட் வைங்க. எதெல்லாம் தப்போ அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணணுன்ற மாரி நீங்களா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பண்ணுவீங்க. தவறா எடுத்துக்காதீங்க. 12ஆம் இடம் தான் காலபுருஷன் இருக்கு. அங்க போய் உட்காந்துருக்காரு. நெறைய பேர் உட்கார்ந்து உங்க பாத்ரூம்லயே யோசிப்பீங்க. குளிக்கும்போது யோசிப்பீங்க, படுக்கும்போது யோசிப்பீங்க. யோசனை ஃபுல்லா இந்த தடவ எப்படி நம்ம ஜெயிக்கிறது? நம்ம லைஃப்ப எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்ற மாரியே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கான நெகட்டிவிட்டிய உங்கட்ட இருந்து ரிமூவ் பண்ண வைக்கும். எங்க தப்பு இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிப்பீங்க. நீங்க ஒரு பாஸா இருக்கீங்க, ஒரு எம்டியா இருக்கீங்கன்னா, முதல்ல அந்த வேலைய பண்ணுவீங்க. நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்கன்னா, வீட்ல என்ன விஷயத்த சரி பண்ணலாம்னு யோசிப்பீங்க. நீங்க வேலையில இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா, எத பண்ணி நீங்க ப்ரமோஷன் வரலாம் அப்படின்ற மாரியான சில தகவல்களை குறித்து நெறைய அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடக்க போகுது. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடி உட்கார்ந்து குடும்பத்துல சிரிச்சு பேசக்கூடிய நிலைமை எல்லாம் உருவாகும். நெறைய பேருக்கு வெள்ளி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய பேர் வெள்ளி வாங்குவீங்க. வெள்ளி வாங்குறது, வெள்ளி தானம் பண்றது இதெல்லாம் இந்த தடவ ரிஷபராசிக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். ஹாப்பினஸ்ஸா இருக்கும். வீடே, குடும்பமே ஒரு மாரி ஹாப்பியா, ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அடுத்தவர்களிடம் குடுக்கக்கூடிய அட்வைஸ்ல கவனமா இருங்க. நீங்க குடுத்தவங்கலாம் வந்து சரியா போறதில்ல. தேவையில்லாம உங்க டயத்த வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இந்த தடவ நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு, என் புள்ளைங்க மாரி தயவு செஞ்சு யார்கிட்டயும் உங்களோட அட்வைஸ குடுக்காதீங்க. அத குடுத்து அப்புறம் உங்கள மதிக்கல நீங்களா மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி 2ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருக்காரு. இத மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுருந்தா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பர் தான். ஸோ ரிஷபராசிக்காரர்கள் ஆரம்பத்திலே சொன்னேனே, சுக்கிரன் உச்சத்துல இருக்கும்போது வேற என்ன வேணும்? கேட்டது, கேட்காது எல்லாம் கிடைக்கும். நெறைய பேர் இந்த தடவ லோன் கிடைக்கும் உங்களுக்கு. குரு வந்து நிக்கும்போது இதுவரைக்கும் அப்படியே லோனுக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்க, பணம் வரலன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்க, பேங்க்ல வந்து ஒரு மாரி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் நெறைய ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ கரூர் வைஸ்யா பேங்க் போவீங்க. போனீங்கன்னா சொல்லுங்க. கரூர் வைஸ்யா பேங்க் போறது, இல்ல கரூர் வைஸ்யா பேங்க்ல வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது, இல்ல கரூர் வைஸ்யா பேங்க கிராஸ் பண்ணி அந்த இடத்துல அப்படியே நின்னு அதுக்கப்புறம் ஒரு வேலைய பண்றது, அதுக்குள்ள போயிட்டு வரதுன்ற மாரி இந்த தடவ கரூர் வைஸ்யா பேங்கோட இந்த தடவ கனெக்ட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் குருவின் காரகத்துவம். நெறைய குரு, சுக்கிரன் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இந்த தடவ அதற்கான அமைப்புகள் இருக்கும். நெறைய பேர் இந்த தடவ யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீங்க. யானைய பார்ப்பீங்க. யானையோட ஒரு சில சம்மந்தப்படும். நெறைய பேருக்கு கோவில் பிரசாதம் கிடைக்கும். உச்சத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அதுவும் 11ஆம் இடத்துல இருக்க லாபத்த 2 மடங்கு அதிகரிக்கும். நீங்க வேலை செய்யற வேலைக்கான லாபம் கிடைக்கும். இதுவரைக்கும் வேலை செய்றேன், லாபமே வரல. இந்த நாளைக்கு தரேன், நாளை கழிச்சு தரேன்னு யாராவது டீல்ல விட்டுருந்தாங்கன்னா, அந்த பணமெல்லாம் இந்த தடவ வந்து சேரும். நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வந்து வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். அதே சமயம் குடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல தயவு செஞ்சு கவனமா இருங்க. ஒரு இந்த தவறா எடுத்துக்காதீங்க. சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, "சொல்லு மச்சான் நான் பார்த்துக்கிறேன்ற" மாரி உங்கள சுக்கிரன் தூண்டுவார். அப்ப நீங்க ஏதாவது வாக்கு குடுத்துட்டு அத பண்ண முடியாம நெலைம போயிடும். அதனால உங்களால முடிஞ்ச வாக்குறுதிய மட்டும் குடுங்க. இல்லாட்டி குடுக்காதீங்க. பொண்ணே பார்க்க வராங்கன்னா 5 பொண்ணு தான்டா 5 தான் முடியும்னு சொல்லுங்க. நான் 10 போடுறேன், 15 போடுறேன், 20 போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வம்புல மாட்டிக்காதீங்க. இது சாதாரணமா சொல்றேன். ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டு வந்தா இவ்வளவுதான் முடியும். இதுதான் முடியும்ன்றத சொல்லுங்க. யாரும் உங்கள நல்லவங்கன்னு சொல்லி ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா இந்த தடவ உங்களுடைய வாக்கு சாதுரியம் இல்லாட்டி பண விரயம் வரக்கூடிய நேரமா இருக்கு. இத மட்டும் கவனிச்சுட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு. சோ ஒற்றை வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்க போது, குதூகலம் கிடைக்க போது, நெறைய பொருள் சேர்க்கை நடக்க போது, நெறைய வந்து உங்களுக்கான சில விஷயங்களை மேற்கொள்ள போறீங்க. உங்களுக்கு நெறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்க போறீங்க. ஸோ ஜாலியோ ஜில்கானாவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. பட் ஸ்டில் 2ஆம் இடத்து அதிபதி வக்ரமாயிருக்காரு. அதனால இந்த மாசம் சாமிக்கு விட்டுறலாம். புள்ளைங்கள திட்டாதீங்க.
அது வந்து அவங்க பிரச்சனை இல்ல, புதன் பிரச்சனை. சரியா? அதனால வந்து நீங்க கேட்கக்கூடாது பிள்ளைங்கள. ரிஷபராசிக்கார குழந்தைகள் கொஞ்சம் படிப்புல இந்த தடவ அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நம்மலாம் கலெக்டர் ஆயிட்டோமா என்ன? பிள்ளைங்கள மட்டும் போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரியா? நான் திரும்பவும் சொல்றேன். புதன் வக்ரமாகும்போது பிள்ளைங்க நல்லா தான் எழுதியிருப்பாங்க. மிஸ் அடிச்சு மார்க் போட மாட்டாங்க. அவங்க என்னதான் இக்கி பிக்கி பாங்கி போட்டா கண்ண மூடிட்டு அவங்க ஏ போடுவாங்க. பாவம் பி தான் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால ரிஷபராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, இல்ல ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, இந்த 1 மாதம் பெருசாலாம் வந்து இது பண்ணிக்க வேண்டாம். பப்ளிக் எக்ஸாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் கொஞ்சம் அதீத கவனத்தோடு படிக்கணும். நான் அதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ரிஷபராசிக்கார குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் வந்து செவ்வாயுடைய கன்டிவிட்டின்றனால, அவர் போய் திரும்ப 22ஆம் தேதிக்கு மேல 12ஆம் இடத்துல உட்கார போறாரு. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் இந்த எப்பயுமே சொல்ற மாரி இந்த விரல் புதன் விரல். இத தண்ணிக்குள்ள வச்சுட்டு, ஓம் ஐம் க்ளீம். அவ்வளவுதான். ஓம் ஐம் க்ளீம். உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ சொல்லிக்கோங்க. அது முருகன சொன்னாலும் சரி, பிள்ளையார சொன்னாலும் சரி, சரஸ்வதிய சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ அத சொல்லிட்டு, அத ஒரு 27 தடவ சொல்லிட்டு, அந்த தண்ணிய குடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காருங்க. சூப்பரான மெமரி பவர் உங்கள தேடி வந்துரும். ஸோ படிக்கிற குழந்தைங்க நீங்க ஏன் புள்ள படிக்குது நீங்க பண்ணக்கூடாது. சரியா? பிள்ளைங்கள பண்ண சொன்னீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். கொஞ்சம் 2ஆம் அதிபதி வக்ரமா இருக்காரு. அதனால கொஞ்சம் படிப்பு விஷயத்துல கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமா இருக்கணும். ஓகே. ஆல்மோஸ்ட் 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. இந்த தடவ திருமணம் அமையும், அந்த தடவ திருமணம் அமையும், காதல் கைகூடும், கவலைகள் எல்லாம் மறக்கும். நெறைய பேர் டிராவல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். சொந்த ஊருக்கு டிராவல் பண்ணுவீங்க. திடீர்னு அம்மாவ பார்க்க போறேன், திடீர்னு அப்பாவ பார்க்க போறேன்ற மாரி கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்திற்கான டிராவல், குடும்பத்திற்கான மகிழ்ச்சி, குலதெய்வம் கோயில் போறதுன்ற மாரி எல்லாம் நல்லதா இருக்கு. பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். அதே சமயம் 1க்கும் 6க்கும் உடையப்பட்டவர் சுக்கிரன். அந்த 6ஆம் இடம் என்பது குணரோக, சத்ரு அதெல்லாம் தாண்டி சர்வீஸ் ஓரியன்டட். நெறைய பேர் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுவீங்க. இந்த தடவ ஏதாவது கோயில்ல போயிட்டு நான் அன்னதானம் பண்ணேன். நான் சும்மா போனேன். என்ன கூப்பிட்டு குடுத்தாங்க. ஏதாவது கோவில்ல இருந்து போம்போது உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கிறது, இல்ல நீங்க பிரசாதம் குடுக்குறதுன்ற மாரி கொஞ்சம் கோவிலோடு இந்த தடவ கனெக்ட் ஆகுது. ஏன்னா போய் உட்கார்ந்திருக்கிற வீடு குருவோட வீடு அப்படின்ற அமைப்புல. அத தாண்டி இந்த சனியோடைய சேர்க்கை முதல் 15 நாட்கள் ஒரு மாரி சூப்பரா இருக்கும். அடுத்து சூரியன் வேற வரப்போறாரு. உங்களுக்கு உங்க 3ஆம் வீட்டு அதிபதி. அதனால நெறைய கம்யூனிகேஷன்ல கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. சொல்ல வந்த விஷயத்த கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வழக்கறிஞர்களா இருக்கிறீர்களோ, ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் 15ஆம் தேதிக்கு மேல. ஓகே. அத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த வயது ஒத்தவர்களுக்கு. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க காட்டுல மழை தான். எண்ணியது, என்ன போறது எல்லாம் நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. புதுசா ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும். நெறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கும். கடல் கடந்து வேலை கிடைக்கும். நெறைய பேரு திடீர்னு இல்லாம ரியல் எஸ்டேட்குள்ள என்ட்ரி ஆவீங்க. இல்ல இடம் வாங்குவீங்க, இல்ல ரியல் எஸ்டேட்குள்ள என்ட்ரி ஆவீங்க. 2ல ஏதோ ஒண்ணு கமிஷன் பேசிஸ்ல ஏதோ ஒண்ணு நடக்கும். ஏன்னா இதுவரைக்கும் தலைக்கு நான் வக்ரமானா அப்படித்தான் எடுத்துப்பேன். இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. 2ஆம் இடம் குருனாலே கமிஷன் ஏஜென்ட்ஸ், 2ஆம் இடம் வருமானம். அதன் மூலமாக வருமானம் வரும். ஏதோ ஒரு கமிஷன் மூலமா வருமானம் வரும். அது 40 வயது ஒருத்தருக்கு தசாபதியை பொறுத்து இது நிகழும். நெறைய பேர் இந்த தடவ பெல்ட் வாங்குவீங்க. நெறைய பேர் ஷூ வாங்குவீங்க, செப்பல் வாங்குவீங்க. ரிஷபராசிக்காரங்க வாங்குனீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. திடீர்னு நல்லா தான் இருக்கும். ஆனா அதான் வாங்கினா சுக்கிரன் உங்கள சும்மா விட மாட்டாரு. வாங்கி தான் ஆகணுன்ற மாரி சில கம்பல்ஷன குடுப்பாரு. நெறைய பேருக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஒண்ணு இருந்தாலும் இன்னொன்னு வாங்கி வைப்போமேன்ற மாரி சும்மா யாருக்கோ கூட போனேன். ஆனா நானும் வாங்கிட்டு வந்துட்டேன்ற மாரி நீங்க வாங்குவீங்க. நெறைய பர்ஸ் வாங்குவீங்க. நீங்க வாங்கக்கூடிய பர்ஸ் ப்ரவுன் கலர்ல இருக்கும் இந்த தடவ. வாங்குனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த மாரியான பர்ஸ்ல வைக்கும்போது நெறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சேர்ந்து குடுக்கும் இந்த தடவ. ஏன்னா ஆல்மோஸ்ட் சுக்கிரனும், சனியும் ஒண்ணா அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு. பிளஸ் சூரியன் வேற ஒண்ணா 30, 31 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு சூப்பரான டைம் பீரியட். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் மேற்கொள்ள வேண்டிய காலம். 6ஆம் இடத்து அதிபதி போய் உச்சமாறாரு. அது நல்லதா, கெட்டதான்னு பார்த்தா நல்லது தான். பட் ஸ்டில் அ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அடுத்து செவ்வாயும் வந்து சேர போறான்றபோது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்சம் சுகர் அதிகமாறுது, பிபி அதிகமாறுது. சில பேருக்கு வயிறு இதெல்லாம் அடிவயிறு எல்லாம் 6ஆம் இடம்னால, அடிவயிறுல ஏதாவது பிசிஓடி பிரச்சனை வர்றது, பெண்களாக இருக்கிற பட்சத்தில அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி. சில பேர் கர்ப்பப்பை இஷ்யூ வர்றது, உங்க லேடி டாக்டர பார்க்க வேண்டிய சூழல் வர்றது, பித்தப்பையில ஸ்டோன் இருக்குன்ற மாரி சொல்றது. ஆனா அதெல்லாம் நடக்குமானா நடக்காது. ராகு வந்து படம் தான் காட்டுவாரு. 1க்கு 2 தடவ டாக்டர் ஒப்பீனியன் பார்த்துட்டு போனாங்க. பட் சின்ன சின்ன கொஞ்சம் மருத்துவ செலவுகள், மருத்துவமனைய தொட்டு பார்த்துட்டு வரணுன்றது தான் இந்த தடவ ரிஷபராசிக்காரங்களோட விதி. நான் அப்படியே இன்டைரக்ட்டா சொல்லுவேனா, நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுப்பீங்களா? சரியா? அதனால அவங்கவங்க கர்மாவ பொறுத்து தானே என்னென்ன நடக்க போதுன்னு இருக்கு. கொஞ்சம் மருத்துவமனையில் செலவுகள் கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். வரவு வந்தால் லைட்டா செலவு அதிகரிக்கக்கூடிய மாதம் தான். ஆனா நீங்க அத சமாளிக்கக்கூடிய தன்மை எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதற்கான பண வரவும் வந்துரும். அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்?
ரிஷபராசிக்காரர்கள் இந்த தடவ முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும், ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக நெறைய பாம்போடு கூடிய இருக்கக்கூடிய முருகன், சுவாமிமலை முருகன் வழிபாடு, இல்லாட்டி திருத்தணி முருகன் வழிபாடு இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, இந்த மாசம் பண வரவுல இருக்கக்கூடிய தடையும், தாமதங்களும் நிவர்த்தியாகி உங்களுக்கான சந்தோஷங்களும், சௌபாகியங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இது மலரும். ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ 2 விஷயம் பார்ப்பீங்க. 1 நெறைய பேர் ஆடு பார்ப்பீங்க. ஆடா? எஸ் ஆடு பார்ப்பீங்க. நெறைய பேர் ஆடு பார்ப்பீங்க. நீங்க ஆடு பார்க்குறீங்க அப்டின்னா, அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டாதீங்க. உங்களுக்கா சில விஷயத்தை மேற்கொள்ளுங்கள். 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்க கவனமா இரு. வேலையில கொஞ்சம் வாக்கு குடுக்கறதுல கவனமா இருன்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் நீங்க ஆடு பார்க்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு வரப்போகிறது. சில பேர் பாம்பு பார்ப்பீங்க. பாம்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க படம் எடுத்து வைக்கிறதுக்கான ஆட உங்கள பார்த்தா ஊரே நடுங்கறதுக்கான தன்மைலாம் வர ஆரம்பிச்சுருச்சு. கெட் ரெடி கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த பாம்பு பார்த்தல் என்பது நிகழப்போகுது. ஸோ 2ல ஏதோ ஒண்ணு நிகழப்போகுது. அது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் உங்கள இயக்குதுன்றதை பொறுத்து உங்க கண்ல படும். அதனால இந்த தடவ ஆடு பார்ப்பீங்க, இல்ல பாம்பு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தொட்டவையெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.